வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிளையன்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டத்தினுடைய அடுத்த ஒரு கான்செப்ட் கிளையன்ட் அக்கவுண்ட். கிளையன்ட் மேனேஜர், கிளையன்ட் மேனேஜ்மென்ட் இதுதான் நம்ம கிளையன்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் சொல்றோம். அப்ப இந்த கிளையன்ட் மேனேஜ்மென்ட் கிளையண்ட்டுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. ஒரு கிளையன்ட் மேனேஜர் தன்னுடைய கிளையண்ட்டுக்கு சர்வீஸ் குடுக்குறாரு. அவரு ஒரு இன்வெஸ்டார் கிளையன்ட் ஆகுறாருன்னா, எப்ப கிளையன்ட் ஆவாருன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கவுண்ட் வந்து யாரு மேல ஓப்பன் பண்றாரு அப்படின்னா, தன் மேல யார்கிட்ட ஓப்பன் பண்றாருன்னா, கிளையன்ட் மேனேஜ்மென்ட் எந்த கிளையன்ட் மேனேஜர்ட்ட நீங்க வந்து அக்கவுண்ட் சர்வீஸ் வாங்க போறீங்களோ அவங்க கிட்ட. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். பெருசா மெனக்கெடல்லாம் எதுவும் தேவை கிடையாது. நீங்க எப்படி ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல போய் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்களோ, அதே மாரி அதை காட்டிலும் சுலபமான விஷயம். ஒரு சர்வீஸ் புரொவைடர ஒரு ஏஜென்ட்ட பார்த்து, அந்த ஏஜென்ட் கிட்ட போய் நீங்க என்ன பண்றது? நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண விரும்புறேன் ஷேர் மார்க்கெட்ல. எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னா, அவர் தன்னுடைய பிளாட்ஃபார்ம்ல அவர் என்ன பண்ணிருவாரு, ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுப்பாரு. அப்படி ஓப்பன் பண்ணி குடுக்கும்போது, உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்னா, 2 விஷயங்கள் நீங்க அவங்கட்ட சொல்லணும். 1 உங்களுக்கு டீமேட் அக்கவுண்ட் இருக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ட்ரேடிங் மெம்பர். ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கணும். அது என்ன ட்ரேடிங் அப்படிங்கிறது புரொஃபஷனல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். புரொஃபஷனல் கிளியரிங் மெம்பரா, இல்ல புரொஃபஷனல் கம் ட்ரேடிங் கிளியரிங் மெம்பரா, இல்ல செல்ஃப் கிளியரிங் மெம்பரா அப்படிங்கிற மாரி. ஸோ இது அதெல்லாம் வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் அ பெர்சன். ஸோ அது வந்து அப்ப என்னன்னா, நம்ம வந்து ஒரு அக்கவுண்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எனக்கு அட்வைஸ் பண்றவர்கிட்ட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படி நான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது, அங்க அவர்கிட்ட நான் என்ன டாக்குமெண்ட் குடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, மிக முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னா, கேஒய்சியும் மற்றும் அது 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 சார்ந்த டாக்குமெண்ட்ஸ். ஸோ கேஒய்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நோ யுவர் கஸ்டமர். நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது கான்செப்ட் என்ன? ஏன் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது இது மொத்தமாவே எங்க நடக்குதுன்னா, ஆன்லைன்ல நடக்குது. ஒரு டீமேட் அக்கவுண்ட் மூலமா நடக்குது. அப்ப அங்க செயல்படுகின்ற நபர் அப்படிங்கிறவரு உண்மையிலே உயிரோட இருக்கிறார். அவர் ஒரு பிசிக்கல் பெர்சன் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக இந்த கேஒய்சி டாக்குமெண்ட் நாம என்ன பண்ணணும், நாம ஃபில் பண்ணி குடுக்கணும். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒரு முறை ஒரு இடத்துல நீங்க கேஒய்சி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எந்த அக்ராஸ் பைனான்சியல் பிளானிங்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும், பைனான்சியல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும், நீங்க மறுபடியும் கேஒய்சி டாக்குமெண்ட் குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கேஒய்சி டாக்குமெண்டோட நீங்க என்னெல்லாம் மத்தெல்லாம் குடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஆமா இருக்கீங்க. அதாவது நீங்க ஒரு பிசிக்கல் பெர்சன் தான். உயிரோட தான் இருக்கீங்கங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக பான் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் டாக்குமெண்ட், அதுக்கப்புறமா வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் அக்கவுண்ட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அத நீங்க என்ன பண்ணணும்? புரொவைட் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் புரொவைட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் கிளையன்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, யூனிக் கிளையன்ட் கோடுன்னு ஒண்ணு குடுப்பாரு. யுசிசி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்தியால பல மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைன்லயும், ஆஃப்லைன்லயும் நடக்குது. அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடந்திருந்தா, அந்த தவற சுலபமாக கண்டுபிடிப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்ற ஒரு டெக்னிக் அல்லது ஒரு கோடு தான் நம்ம என்ன சொல்றோம், யூனிக் கிளையன்ட் கோடு. அந்த யூனிக் கிளையன்ட் கோடு மூலமா நம்ம ஈஸியா இன்வெஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம, அந்த இன்வெஸ்டார் தானா வந்து பிசினஸ் பண்ணாரா, இல்ல எந்த கிளையன்ட் சர்வர் மூலமா பிசினஸ் பண்ணாரு, எந்த கிளையன்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் மூலமா பண்ணாரு, அப்ப தவறு எங்க நடந்தது நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இந்த யூனிக் கிளையன்ட் கோடுக்கு மிக முக்கியமான டாக்குமெண்ட் முதல்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஆரம்பத்துல பேன் யூஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறமா பேன் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட், அப்புறம் எந்த இடத்துல அந்த பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது அப்படிங்கிறது, அதுவும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ், அதுவும் இல்லைன்னா ஓட்டர் ஐடி இதெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பான் கார்டு இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால எந்த விதமான டிரான்சாக்ஷனும் ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும் இல்ல, இது ஷேர் மார்க்கெட்ல மட்டும் இல்ல, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களால என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. அப்ப இந்த கிளையன்ட் அக்கவுண்ட் மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எனக்கு நான் செய்கின்ற டிரான்சாக்ஷன் எதுவும் சட்டத்திற்கு புறம்பானது மட்டும் இல்லாம, என்னுடைய முதலீடுகள் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டது. என்னுடைய வருமானத்தை நிரந்தரமாக்க கூடிய வழிவகைகள் மூலமா நான் என்ன பண்ணிக்கிறேன் நானு, இந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நான் மெயின்டெயின் பண்றேங்கிறத ப்ரூவ் பண்றது தான் இந்த கிளையன்ட் அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். நன்றி.